அதிமுகவை விட்டு புதிய கட்சியை பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கி விட்டாரா? தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒட்டுமொத்த அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு என்றே நாம் கூறலாம். தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு முன்பாக புதிய கட்சியை தொடங்கிவிட்டு எடப்பாடி பழனிசாமியின் கதையை முடிப்பதற்கான திட்டத்தை தற்பொழுது ஏற்படுத்திவிட்டார். அவசரமாக அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி தன்னை பொதுச்செயலாளர் என அங்கீகரித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவி கிடையாது என்றும் அதிமுகவின் இனி பொதுச்செயலாளர் பதவிதான் என்றும் கடந்த ஆண்டு இவர் பேசியது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட அதிமுகவின் பொதுக்குழு நடத்தியதற்கு எதிராக 10 வழக்குகள் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்தார். ஆனால் அனைத்திலும் தோல்வியை கண்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பெரும் அளவில் இருந்தார்கள். ஆனால் முக்கியமான நிர்வாகிகள், தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பன்னீர்செல்வம் பக்கம்தான் இருந்தார்கள். இதனால் கைவிடாத பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்று களத்திலும் இறங்கினார். இந்த நிலையில்தான் அதைத் தொடர்ந்து அதிமுகவின் கொடி, பெயர், லெட்டர் பேடு, சின்னங்களை ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த வழக்கில் அதிமுக பெயர், கொடி, சின்னங்கள் பயன்படுத்த ஓபிஎஸ் தரப்பிற்கு தடை விதித்து உத்தரவுகளையும் பிறப்பித்தது உயர்நீதிமன்றம். இதனை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் மேல்முறையீடும் செய்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றமும் ஐகோர்ட் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. இதையடுத்து அதிமுக கட்சி கரைவேட்டி, அதிமுக கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்தாமல் இருந்து வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனது ஆதரவாளர்களுடன் தற்பொழுது ஆலோசனையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் என தமிழ்நாடு அரசு முத்திரையுடன் கூடிய லெட்டர் பேட் மற்றும் அதிமுகவை எதிர்ப்பதற்காக புதிய கட்சியை தொடங்கியிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களே ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒருபோதும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் அரசியல் வாரிசாக பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தான் எப்பொழுதுமே அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருப்பாரே தவிர எதிர்க்கட்சி தலைவர் என்ற பதவியிலும் பொதுச் செயலாளர் என்ற பதவியிலும் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியால் நீடிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக உரிமை மீட்பு குழு என்று ஆதரவாளர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரிலேயே மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்துவதற்கான திட்டத்தையும் நடத்தி வருகிறார். இதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திருச்சியில் மிக பிரம்மாண்டமான மாநாடு நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்று மிகப்பெரிய அளவில் சேலத்தில் மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகளும் ஈடுபட்டு வருகிறது. நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவின் சார்பாக இல்லாமல் புதிய பன்னீர்செல்வம் அவர்கள் தேனியில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் முதல் முறையாக தாமரை சின்னத்தில் எம்பி தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றியடைவது உறுதி. அது மட்டுமல்லாமல் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் அமைச்சர் பதவியை நாங்கள் வழங்குகிறோம் என்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அனைத்தையும் எதிர்த்து நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கட்சியாக இருப்பமே தவிர உங்களது கட்சியில் நாங்கள் இணைந்து அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் துரோகம் இழைக்க மாட்டோம். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போல் கிடையாது, புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழியில் வந்தவர்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உரிமை மீட்பு குழு என்று மிகப்பெரிய அளவில் கட்சியை வலுப்படுத்தும் விதமாகவும் அதிமுகவை எதிர்த்து அதிமுகவில் உள்ள நிர்வாகிகளை எதிர்த்து பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் தற்பொழுது மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். இது உரிமை மீட்பு குழு புதிய கட்சியாக உருமாறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்தும் துரோகியிடம் இருந்தும் மீட்டெடுக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்பட்டு மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவியோடு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்துடன் போட்டியிடுகிறாரா என்பதை நாம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டால் வேறு கட்சிக்கு இணையாமல் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் போராடக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி உங்களது கருத்துக்களையும் உரிமை மீட்பை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.
தாருங்கள். மேலும் அதிமுகவில் நிகழக்கூடிய மிக முக்கியமான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நன்றி, வணக்கம்.